ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சடன் பிளான் தான் எங்களுக்கு. திடீர்னு முடிவு பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம். நான் வந்து ஏற்காடு வந்துட்டு 4th டைமாக போகிறேன். நானே ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி தான் வந்து ஏற்காடே நான் போனேன். எங்கள் அத்தைக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைமு. எங்கள் மாமியார் வந்து இது நாள் வரைக்கும் ஏற்காடு பக்கமே போனதே இல்லை. சரி போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு வருவோன்ட்டு தான் நாங்கள் வந்துட்டு போனோம். அப்புறம் எல்லாம் என்ட்ரியில் அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ரூ. 20 ரூ. 30 என்னமோ வாங்கினாங்க. 20 ஏர்பின் பெண்டை எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. எனக்கு வந்து கார் வந்து இந்த லாங் ட்ரைவ் பண்ணுறப்போ சுத்தமாக காரே எனக்கு செட் ஆகாதுங்க. பைக்கில் வேணால் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன். அதே மாதிரி தான் என் மாமியார் இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் காரில். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டோன்னே அப்படியே ஜாலியாகிடுச்சு எங்களுக்கு. இந்த கிளைமேட்லாம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் வந்து அப்படியே புதுசாக பார்த்துட்டு இருந்தாங்க. மேலே வந்து என்னடா இவ்வளோ ஊராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து விசிட்டை வந்து நாங்கள் ஷேர்வாய்ஸ் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சரி அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வியூஸ்லாம் அழகாக இருந்தது. அந்த வியூஸும் அப்படியே பார்த்துட்டு உடனே இவனுங்க வந்துட்டு நான் பலூன் வெடிச்சே ஆகணும், கன் ஷூட்டை நான் விளாண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி களத்தில் வந்து இறங்கிட்டானுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 ருபீஸு 8 சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்போ ஓகே, அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு 4 சான்ஸ் விளாண்டுட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் பரவாயில்ல, பசங்க வந்துட்டு எப்படியும் ஆளுக்கு வந்து 1-2 பலூன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெடிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னா, நாங்கள் வந்து பீக்கு பார்க் போனோம். பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பலாமரம் இருந்ததுங்க. எல்லாமே காயாக தான் இருந்தது, பிஞ்சாக தான் இருந்தது. மேலே மட்டும் ஒன்று வந்து பலாப்பழம் மேலே இருந்தது. அப்புறம் பீக்கோ பார்க் வந்து என்ட்ரி உள்ளே வந்து என்ட்ரி இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர் பர்சன் அடல்ட்டுக்கு வந்து 300 வாங்கினாங்க, சில்ட்ரனுக்கு வந்து 200 அந்த மாதிரி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரியில் வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. சரி இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு லண்டன் பஸ்ஸுன்னு ஒரு க்யூட்டாக போணுச்சு. அது அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா மைனிங் ஜோன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி லண்டன் பஸ், இந்த மாதிரி மைனிங் ஜோன், அப்புறம் ஃபிஷ்ஷு தனியாக அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு சில இதுக்கெலாம் வந்து தனியாக நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 100 ருபீஸ் 200 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பேர்ட்ஸ்குள்ளே வந்துட்டு இதுதான் மெயின். இதுக்கு வந்துட்டு எந்த அமௌண்ட்டும் வாங்கலை. ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே 300 பே பண்ணிங்கல்ல, அதோட சரி இதுக்கெலாம் தனியாக எதுவும் வாங்கலை. உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பூ ஏதாவது இருந்தாலும் எடுத்துருங்க தலையில், அந்த மாதிரி வந்து பேக்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு சீட்ஸ் போகிற வழியிலே நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு கையில் வாங்கிக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ க்யூட்டாக அதெல்லாம் வந்து ஏறி உட்காந்துட்டு இருந்தது. நான் வந்து லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோடு வந்திருந்தேன். அப்போ வந்து பீக்கு பார்க் ஓப்பன் பண்ண புதுசு. அப்போல்லாம் வந்துட்டு நிறையா பேர்ட்ஸ் இருந்தது. உள்ளே வந்து ஓப்பன் பண்ண உடனே தலையிலையும் மேலேயும் அவ்வளோ அழகாக வந்து பறந்து வந்து உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மே மந்த் போனோம். ஏகப்பட்ட கூட்டம். ஆனால் நாங்கள் என் ஹஸ்பண்டோடு போயிருந்தப்போ வந்து அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. இப்போ இந்த டைம் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அது பயந்துருச்சா என்னன்னு தெரில, இல்லை சீட்ஸ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சா என்னன்னு தெரில. அதனால் யாருக்கிட்டையுமே வரல அவ்வளோக்கா. எல்லாருமே கை நீட்டி நீட்டி பார்த்தாங்க. வரவே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் ஜோன் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு சிலர்லாம் கடிச்சிட்டு இருந்தது. ஆனால் அதையும் மீறி எல்லாம் வந்துட்டு கை நீட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே கீழே இறங்கலை. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு போல், அதனால் எதுவுமே இறங்கலை. அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு தேர்ட் ஜோன் போனோம். தேர்ட் ஜோனில் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருந்தது. இதுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து காலி. அது ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு நம்பி உட்காந்துட்டு இருந்தது. அட்டங்க ஒன்று மட்டும் எங்கள் மாமியார் மேலே ஏறி அது வந்து விளாண்டுட்டு இருந்தது. அந்த பேக்லாம் பாருங்கள் எப்படி கடிக்குதுன்ட்டுன்னு. நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. இது ஒரு பேர்ட் மட்டும்தான் எல்லாத்துட்டையும் விளாண்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதனால் இதை வச்சு நல்லா பார்த்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டேன். அடுத்து வந்து கடைசியாக வந்து எக்ஸிட் ஆகிற அந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாத்தில் வந்து சைடில் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது. அழகழகாக குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்தது. அதில் என்ன பெரிய ஹைலைட்னா ப்ரான் இருந்தது, ஒரு குட்டி ப்ரானு. அது வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுற பாருங்கள், எப்படி தெரியுதுன்னு தெரில. அது எவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே அப்படியே வந்தாச்சு.
லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ இல்லை, இப்போ வந்து வச்சுருந்தாங்க அந்த ஃபிஷ் டேங்க் இதெல்லாம். நெக்ஸ்ட் கேமல் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கு வந்து கோஸ்ட்லாம் வந்து ஃபுட்டாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி போய் அழகாக கொடுத்தா பாருங்கள் அது எப்படி சாப்பிடுதுன்னு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷு வந்துட்டு ஒரு இது மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்கு தனியாக வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணால் 100 ருபீஸ்க்கு வந்துட்டு 4 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதை நம்ம வெளியே நின்று பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து வச்சுருந்தாங்க, ஈமக்கோழிக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதெல்லாம் வந்து அழகாக வாங்கிக்கிச்சு. அப்புறம் அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் அப்புறம் அதே வழியாக அப்புறம் வந்தால் இந்த சைடு வந்து ப்ளே ஏரியா மாதிரி இல்லை ஒரு சின்னதாக ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மாமியார் வந்து சின்ன பசங்களாட்ட ஏறி அதை விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அந்த இன்னும் சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் அதை வந்துட்டு நாங்களாம் பார்க்க போகல. லேடிஸ் வியூ பாயிண்ட்டு, ஜென்ட்ஸ் வியூ பாயிண்ட்டு, பக்கோடா வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அந்த ஃபால்ஸ்லாம் இருக்கும் சின்னதாக, அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து கவர் பண்ணலை. போதும் இதே பசங்களை வச்சுட்டு இந்த மாதிரி பீக்கோ பார்க்கு, அப்புறம் இந்த ஸ்கை பார்க்கு அந்த மாதிரி மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தது. அப்புறம் சரி இதை மட்டும் கவர் பண்ணால் அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து லேக் வந்துட்டோம். லேக் வந்துட்டு நம்ம வந்து பெடல் போட்டு சூஸ் பண்ணிக்கலாம், பெடல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தது. அப்புறம் எங்கள் மாமியாரும் அவங்க தம்பியும் வந்துட்டு நாங்களாம் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் 4 பேர்த்த மட்டும் அனுப்பி விட்டுட்டு எங்களே அவங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டாங்க. சரி நம்ம பெடல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நானும் இவனும் வந்துட்டு பிளான் பண்ணி இறங்கிட்டோம். ஆனால் அந்த அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ எனக்குலாம் ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு. நீங்கள் லெஃப்டில் டேர்ன் பண்ணோன்னா ரைட் ஹேண்டில் வந்துட்டு ரைட் சைடு நீங்கள் இது பண்ணணும், ரைட்டில் இது பண்ணணும், அதாவது ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இந்த ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் திருப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இந்த பெடல்னால் அழுத்தவும் முடியல. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸ்டார்டிங்கில் பயம் வந்துருச்சு, என்னடா இது நம்ம பெடல் பண்ணிட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி. இந்த பெடல் போட் வந்துட்டு 4 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு 300 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஒரு டைமிங் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு லேக்கை வந்துட்டு எங்கெல்லாம் சுற்றணுமோ சுற்றிக்கலாம், 30 மினிட்ஸ்க்குள்ளெலாம் நீங்கள் திரும்ப வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் பெடல் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். பார்த்தா ஒரே ஒரு போட் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தது இந்த சைடு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அது ஏதோ ரிப்பேர் போல். ஸ்பீட் போட்டில் வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. சரி வாங்கடா, டைம் சரியில்லை போல், ஸ்பீடாக அழுத்து அப்படி நம்ம ஓடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டே வந்துட்டு எங்களுக்கு ஜாலியாக போச்சு. ஜஸ்ட் ஒரு ஷேர்வாய்ஸ் கோயில், இந்த மாதிரி போட்டிங்கு, அப்புறம் பீக்கோ பார்க்கு, இந்த மாதிரி ஒரு 3-2 பிளேஸ் தான் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தோம். அந்த டே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க.